தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரில் உள்ள உரிமையை கர்நாடகம் தொடர்ந்து மறுத்தே வந்திருக்கிறது. மழைக்காலங்களில் அணைகள் நிரம்பியதும் பாதுகாப்பிற்காக திறந்துவிடப்படும் உபரி நீர்தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. கர்நாடகத்தின் காவிரி அரசியலை பார்க்கலாம். காவிரி நதிநீர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் தமிழகத்திற்கான நீர் பங்கீட்டை 177.25 குறைத்தது. அப்பொழுது காவிரி ஆணையத்தின் முதல் கூட்டத்தில் தமிழகத்திற்கான மாதவாரி நீர் பங்கீடு மறுவரையறை செய்யப்பட்டது. ஜூன் மாதம் முதல் மே மாதம் வரை பாசன ஆண்டுக்காக என வரையறுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூனில் 9.19 டிஎம்சி, ஜூலையில் 31.24 டிஎம்சி, ஆகஸ்டில் 45.95 டிஎம்சி, செப்டம்பரில் 36.76 டிஎம்சி, அக்டோபரில் 20.22 டிஎம்சி, நவம்பரில் 13.78 டிஎம்சி, டிசம்பரில் 7.35 டிஎம்சி, ஜனவரியில் 2.76 டிஎம்சி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தலா 2.5 டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும். ஆனால் இதை கர்நாடக அரசு ஒருபோதுமே நிறைவேற்றியது இல்லை. பெங்களூர் மாநகரில் 50% குடிநீர் தேவைக்காக கடந்த காலங்களில் ஆண்டுக்கு 18 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது 24 டிஎம்சியாக அதிகரித்துள்ளது. தற்போது பெங்களூர் ஊரகப் பகுதிகளுக்கும் குடிநீர் பூர்த்தி செய்ய காவிரி தண்ணீர் வழங்க தேவையான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டுக்கு 30 டிஎம்சி அளவுக்கு பயன்படுத்தப்படும் நிலை ஏற்படும். மேலும் வானம் பார்த்த பூமியாக உள்ள வறட்சி மாவட்டங்களில் உள்ள ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் புதைத்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதால் அந்த மாவட்டங்களில் 3 போக பாசன வசதி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.